கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து யூதாவின் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே பக்தன் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. ஆம், இந்த நாட்களிலே தேவன் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறதெல்லாம் விசுவாசம். விசுவாசம் இன்றைக்கு நாம் உறுதியா இல்லாவிட்டால், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது நாம் ஸ்ட்ராங்காக பலனாக நாம் இல்லாவிட்டால் சாய்ந்துவிடும், அல்லது இடிந்துவிடும், அல்லது ஒழிந்துவிடும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதியாக கட்டிக் கொள்ளுங்கள், விசுவாசத்தின் மேல் உங்கள் உறுதியான நம்பிக்கை மிகுந்த ஆழமாக, ஆமென், வேரூன்றியதாக இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால், நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாயும் விசுவாச வீரர்களாயும் விசுவாசம் உள்ளவர்களாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவனுக்கு பாசமுள்ள பிள்ளைகளாய் இருப்பது, தேவனுடைய நேசகுமாரர்களாக நேசகுமாரத்திகளாய் இருப்பது அது கூடாத காரியம். ஆம், நம்ம எல்லோருடைய ஆசை தேவன் நம்ம பிரியமாயிருக்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கணும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தினுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தினுடைய குவான்டிட்டி, நாம் எவ்வளவாய் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? இது மிக மிக ஆராய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்தே தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பதும், தேவன் நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதும், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆமென் வாரிசுகளாக தகுதியுள்ளவர்களாய் மாறுவதும் இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதில் பிசாசானவன் மிகவும் கவனமுள்ளவனாயிருக்கிறான். ஏனென்றால் இன்றைக்கு நமக்குள் விசுவாசம் இருந்தால், தேவன் மேல் விசுவாசம் இருந்தால், நமக்கும் தேவனுக்கும் மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்படும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும். விசுவாசம், அதை விசுவாசி எப்படியாவது எடுத்து போட வேண்டும். நமக்குள் இருக்கிற இந்த கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று அவன் எப்பொழுதும் யாரை விழுங்கலாமா என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் அலைந்து கொண்டிருக்கிறதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களோட பேசுகிறதை பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32வது வசனத்தில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போமாக. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா, பிசாசானவன் எவ்வளவு கவனமா இருக்கிறான் நம்முடைய விசுவாசத்தின் மேல. கர்த்தர் சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்கள் விசுவாசத்தை புடைக்கிறதற்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டிருக்கிறான். உங்கள் விசுவாசத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு உங்களுக்குள்ள விசுவாசமே இருக்கக்கூடாதபடிக்கு. ஆமென். அவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவனாய், துடிக்கிறவனாய், அதற்கு குறித்து கவனம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் நானோ உங்கள் விசுவாசம், உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாதபடிக்கு இதோ உனக்காக நான் தேவனை வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போனால், நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போனால், விசுவாசம் நமக்குள் இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, பூஜ்யம். அது இல்லை என்றால் தேவனுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்புகள் இருக்க வாய்ப்பில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமா இருக்க செய்வது விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு தேவனுக்குள்ளே நம்மை வளரும்படியாகவும், தேவனுடைய மகிமைகளை காணும்படியாகவும், இந்த பூமியில் அநேக பலத்த கிரிகளை செய்கிறவர்களாயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கும் இது மிக மிக அவசியமான ஒன்று. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதைதான் நமக்குள்ளே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை விதமாய் சொல்லியிருக்கிறார். வாசிப்போமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் பூமிக்கு. இந்த 2ஆம் வருகையில் அவர் வரும் பொழுது எவர்களை அவர் எடுத்துக்கொண்டு செல்வார், எவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார் என்று சொன்னால் விசுவாசிகளை மாத்திரமே. விசுவாசமுள்ள விசுவாசிகளை மாத்திரமே. விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை மாத்திரமே. ஆம் பிரியமான பிள்ளைகளை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களா இருக்க முடியாது. இன்றைக்கு விசுவாசத்தை காண்பாரோ என்று கர்த்தர் நம்மிடம் கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டா? இயேசுவின் மேல் நம்பிக்கை உண்டா? இயேசுவின் மேல் விசுவாசம் உண்டா? இதை நான் செய்வேன் என்பதை உனக்கு விசுவாசம் உண்டா என்று அநேக இடங்களில் கர்த்தர் கேட்டிருக்கிறார். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே இதை நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று பதிலளித்தார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி அநேகருக்கு சொல்லி இருக்கிறார். அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள், அற்புதங்களை பெற்றார்கள். பிரியமான பிள்ளைகளே, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை தேவன் கேள்வி எழுப்புகிறார். விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறது? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்றால், இதோ ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு பிரியமல்ல. கெட்டு போகிறவன் யார்? விசுவாசம் இல்லாதவனும் அற்ப விசுவாசிகளும் கர்த்தர் மேல் நம்பிக்கையற்றவர்கள் தான் கெட்டு போகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. நமக்குள் தேவன் தம்முடைய விசுவாசத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சி எல்லாம் நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில ஆமென் அவரோடு கூட எப்பொழுதும் வாசமாய் இருக்க வேண்டும் என்பதே. எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, இன்றைக்கு 2ஆம் வருகை, 1ஆம் வருகையிலே ஆட்டுக்குட்டியாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2ஆம் வருகையிலே அவர் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருகிறார். யூதா ராஜசிங்கமாக வருக போகிறார். இன்றைக்கு அவருடைய வருகையில நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசையாக அவர் வருகிறார். நமக்குள்ள இருக்க வேண்டிய தகுதி என்ன?
விசுவாசம். இந்த விசுவாசத்திலே நாம் உறுதியா இல்லாவிட்டால், விசுவாசம் அசைந்து கொண்டிருக்கிறதா இருக்குமே ஆனால், நம்முடைய விசுவாசம் ஆட்டங்காட்டுமே ஆனால், நம்முடைய விசுவாசம் பலவீனத்தோடு இருக்குமே ஆனால், அவருடைய வருகையின் பரியந்தம் நாம் நிலைத்திருக்க மாட்டோம். அநேகர் பின்வாங்கி போவார்கள், அநேகர் பின்விட்டு போவார்கள், அநேகர் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாய் மாறுவார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி, அநேகர் விசுவாசத்தை நான் அறியேன், நான் விசுவாசி அல்ல, நான் கர்த்தருக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று விசுவாச துரோகிகளாய் மாறுவார்களாம். எனவேதான் காரணம், அவர்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசமானது நல்ல நிலத்திலே விழுந்த காணப்படுகிற விசுவாசமா இருக்குமே ஆனால், அது பயங்கரமான ஒரு உறுதியானதாய் காணப்படும். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விசுவாசத்தை போல, வழி அருகே அவன் காணப்படுகிற விசுவாசத்தை போல இருக்குமானால் அது நிலைத்திருக்காது. சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அது தாக்கு பிடிக்க முடியாம அநேகர் விசுவாசத்தை விட்டு ஒளிந்து ஓடி போவார்கள். நாம அப்படி இராமல் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனுடைய நோக்கம், கர்த்தர் தம்முடைய வருகையில உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு போவதற்கு ஆமென் வாஞ்சியுள்ளவராக வரப்போகிறார். விசுவாசத்தை காண்பேனோ என்று வேதத்துல எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துல 11ஆம் அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நாம் பார்ப்போம். விசுவாசத்தினால எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், விசுவாசத்திற்காக எப்படியெல்லாம் தங்களை தியாகம் பண்ணினார்கள், விசுவாசத்திற்காக தங்கள் விசுவாசத்தை மறுதலியாமல் தேவன் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியுள்ளவர்களா எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிப்போம். இந்த கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய விசுவாசத்துக்காக என்ன செய்தார் என்று வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21 முடிய வாசிக்கும் பொழுது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களிலே ஆபிரகாமை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தன்னுடைய சரீரம் செத்து போனதை, தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஆமென் எண்ணவில்லை. ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. ஆனால் அப்பொழுது அவருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது 75 வருஷங்கள் ஒன்றுமே இல்லாத சமயத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் 100 வயதிலே தேவன் நிச்சயமா செய்வார் என்ற நம்பிக்கையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று தன்னுடைய சரீர பலவீனங்களையோ சரீர சூழ்நிலைகளையோ அவர் எண்ணவே இல்லை. பிரியமானதோடு பிள்ளைகளை, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து முழு நிச்சயமாய் நம்பி அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இந்த வார்த்தையை நம்பினபடினால, கர்த்தரை முழு மனதோடு விசுவாசித்தபடினாலே, விசுவாசத்தில் உறுதியாக ஆபிரகாம் சாராள் இருந்தபடினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஒரு பெரிய சந்ததியாக மாற்றுகிறதை பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பூமியில உலகத்துல இருக்கின்ற 90% அவருடைய சந்ததி தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவர். உன்னுடைய சூழ்நிலைகளை நீ பார்க்காத, கர்த்தர் நான் இதை செய்வேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மாத்திரம், அந்த வாக்குத்தத்தை மாத்திரம் நாம் விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொண்டால் என் ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். என் ஆண்டவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? கண்டிப்பாக செய்கிற தேவன். வார்த்தைகளை கேட்கின்ற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாகவே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தரை விசுவாசத்தோடு பற்றிக்கொள். கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே உறுதியாயிரு. யாரோ ஏதோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக அவிசுவாசமான சிந்தனைகளுக்கு, எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆயிற்று. 25 ஆண்டுகள் காத்திருந்தார். நாம் இன்றைக்கு எத்தனை வருஷம் காத்திருக்க போறோம்? சில ஆண்டுகள், சில மாதங்கள், சில நாட்கள். நீ விரும்புகிறது அவரால் வரும். நிச்சயமாகவே நமக்கு வரும். கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளை நிற்கும். வேதத்துல வாசிக்கும் பொழுது விசுவாசத்திற்காக தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் தெரியுங்களா? வாசிக்குவோம். எபிரேயர் 11:33-34 வாசிக்கும் பொழுது, ஆமென், எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:33-34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யும் தெரியுங்களா? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் நாம் எதிர்பாராதபடிக்கு தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். வேதம் சொல்லுகிறபடி ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரைகள் யுத்தனாதிக்கின்றும், பீரங்கிகள், டேங்கிகள், அதுவும் இதுன்னு போர்க்களத்திலே காணப்படுகிற அத்தனை ஆயுதங்களை காட்டிலும் ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரே ஆனால், கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரே ஆனால் அவன் ஜெயங்கொள்கிறவனாய் காணப்படுவான். தேவன் ஜெயங்கொடுக்கிற கர்த்தர். இங்க வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், எளிதாக ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை, ஆமென், அவர்கள் அடைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் போன்ற தேவ பிள்ளைகள், ஷாத்ராக், மெஷக், அபேத்நேகோ போன்ற தேவ பிள்ளைகள் அக்கினியிலே தங்களை ஒப்பு கொடுத்தாலும் அக்கினியில் அவர்கள் வேகாதிருந்தார்கள். கர்த்தருடைய அற்புதம். மற்றும் வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவானுடைய வாழ்க்கையில வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:8 அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் என்கிற தேவ மனிதன் வாலிபனாயிருந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் குறித்து உபதேசிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வல்லமையினாலே நிறைந்தவராய் காணப்பட்டார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்து வந்தான் என்று வாசிக்கிறோம். சாதாரண ஒரு மனிதன், ஆனாலும் அரிய பெரிய காரியங்கள் அவரால் செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவருக்குள்ள இருந்த விசுவாசம். ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளே, உனக்குள்ள விசுவாசம் இருந்தால், நமக்குள்ள தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் உறுதியாய் நமக்குள்ள இருக்குமே ஆனால் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் பிசாசானவன் அவன் எரிச்சல் உள்ளவனாக நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும், அதை நாம் பலவீனப்படுத்த வேண்டும், அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்க செய்ய வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கொண்டிருந்த உடன் ஊழியரனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது வேதத்துல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். தீமோத்தேயுவே, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த பூமியில எனக்கு நியமித்த ஓட்டத்திலே, ஊழியத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதிலே நல்ல போராட்டத்தை போராடினேன். எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சிறைச்சாலைகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூட
நான் தயங்கல, பயப்படல. ஆம், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், எதிர்நீச்சல் போட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உடன் ஊழியரை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அது முக்கியம். ஓட்டத்தை முடித்தேன் என்று விசுவாசத்தை நான் விட்டுல, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏனென்றால் இது இல்லாமல் நான் என்னதான் பூமியில பெரிய காரியங்களை செய்தாலும் கூட பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது, என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவும் முடியாது. எனவே நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கும் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன், எல்லாம் சாதித்து விட்டேன் என்று அந்த விசுவாசத்தை தூக்கி வாரங்கட்டாம அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற மகனாக, இன்னும் வாழ்கிற மகனாய் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தீமோத்தேயுவுக்கு என்னென்று ஆலோசனை கொடுக்கிறார். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான என் மகனே, என் உடன் ஊழியக்காரரே, பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நீயும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் அல்ல, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். The fight with faith. போராட்டம் என்பது விசுவாசத்தோடு கூடிய போராட்டம். ஆமென், ஹல்லேலூயா. Not in faith but by faith, with faith என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு நீ நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறதும் அவருடைய அழைப்பை நினைவு கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாயிருக்கிறாய். நல்லது, நீ தொடர்ந்து விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி தேவன் அந்த மகனை திடப்படுத்துகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று நம்முடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்றைக்கும் இந்த செய்தி கேட்கின்ற எனக்கு அருமையானதோடு பிள்ளைகளை, நாமும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக விசுவாசத்தின் போராட்டத்தை நாம் இந்த பூமியில போராடுவோம். நாம் அப்படி போராடி ஜெபிக்கும் பொழுது, போராடி விசுவாசத்தில் எதை கேட்டாலும் தேவன் நிச்சயமாய் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மேல் பிரியமாயிருந்தால், நாம் வேண்டுகொள்வதை விட, நாம் விரும்புவதை விட அவர் அதிகமான காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், யோசுவா காலேப் அப்படித்தான் சொன்னார்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பாரே, ஆனால் அந்த நல்ல தேசத்தை நமக்கு தந்தருளுவார் என்று சொல்லி தம்முடைய விசுவாசத்தின் அறிக்கை செய்கிறதை பார்க்கணும். கர்த்தர் பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கின்ற தேவன், பிரியமானவர்களுக்கு நன்மைகளை அளிக்கின்ற தேவன், பிரியமானவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிற தேவன். அந்த பிரியமாயிருப்பது எப்படி? விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. ஆமென், எளிதான காரியம். நாம் விசுவாசத்தோடு வாழ்ந்த போதும் தேவனுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். இந்த செய்தி கேட்கின்ற எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பக்தனாகிய ஏசாயா இப்படியாய் சொல்லுகிறார். வாசிப்போம். ஏசாயா 26:3-4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீர்களா, பக்தன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, உறுதியாய் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால், உம்மையே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறபடினால நீ அவனை பூர்ண சமாதானத்தோடு, பூர்ண நம்பிக்கை அவன் கொண்டிருக்கிறபடினாலே பூர்ண சமாதானத்தோடும், பூர்ண சந்தோஷத்தோடும், பூர்ண அமைதியோடும், ஆமென், பூர்ண ஆசீர்வாதங்களோடும் நீர் காத்துக்கொள்வீர். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்பிக்கையில உறுதியாயிருப்போமா? நம்பிக்கையிலே திடனாயிருப்போமா? அசைவற்றவர்களாயிருப்போமா? கர்த்தர் மேல் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே அசைவில்லாதவர்களாய்,
ஆமென். பலவீனர்களாயிராதபடிக்கு, அற்பமாயிராதபடிக்கு நம்முடைய விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாய் இருக்கிறபடினாலே விசுவாசத்தை காத்துக் கொள்வீர்களாக. விசுவாசம் இல்லாதவர்கள் விசுவாசத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு விசுவாசிக்க பலன் தார். அநேக இடங்கள் ஆண்டவர் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு பலன் தார், என்னுடைய அற்ப விசுவாசத்தை போக்கும் என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி உறுதியான விசுவாசத்தோடு கர்த்தருடைய வருகையின் பரியந்தம் நிலைத்திருந்து வாழ உதவி செய்வார். கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? வாசித்தபடி நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, இப்பொழுது உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுவீர்களாக. போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்துல உறுதியாக, ஆமென், நாம் பெருக வேண்டும். அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாய் இருப்போமாக, உறுதியாக்கப்பட்டவர்களாய், விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களாக. வேதம் சொல்லுகிறபடி விசுவாசத்தின் மேல் உறுதி மிக மிக அவசியம். கடைசி நாட்களிலே பலவிதமான சோதனைகளாலே விசுவாசத்திற்கு பின்வாங்கி போகக்கூடாதபடி, நம்பிக்கை விட்டு விலகி போகக்கூடாதபடி ஆண்டவருடைய வருகையின் பரியந்தம் கர்த்தர் தாமே தம்முடைய விசுவாசத்தில, அவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தில உறுதியாய் நிலைத்திருக்க, ஆமென், கற்பாரின் மேல் கட்டப்பட்ட நல்ல ஒரு வீட்டை போல எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது போல தேவன் நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் கனப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தீர். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசம், பிள்ளைகள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் அது உறுதியற்றதாயிராதபடிக்கு, விசுவாசமற்றதாயிராதபடிக்கு, ஆண்டவரை அசைகிறதாயிராதபடிக்கு, என் ஆண்டவர் விசுவாசத்தில் உறுதியாய் பிள்ளைகள் காணப்பட வேரூன்றி வளரும்படி செய்வீராக. கர்த்தர் கற்பாரின் மேலே, வேதத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் பிள்ளைகளுடைய விசுவாசம் கட்டப்பட்டதாய் காணப்படுவதாக. இந்த வேளையில் நீர் கொடுத்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளை தந்திருக்கிறேன். நீரே உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இதோ நீர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிற வார்த்தையின்படி பிள்ளைகள் உடைய குல விசுவாசத்தோடு நிலைத்திருக்க காணப்பட நீரே பலன் தாரும். யாவரையும் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.